Friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது the most important theorem in MSc Mathematics topology. An arbitrary product of compact spaces is compact in the product topology. ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அந்த காம்பேக்ட் ஸ்பேஸஸை ஒரு கலெக்ஷனாக எடுத்துக்கிட்டு அந்த காம்பேக்ட் ஸ்பேஸஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸஸ் எடுத்து அதுக்கு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு காம்பேக்டாக தான் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் டோபாலஜியில் அது ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கிற ஒரு டோபாலஜியை தான் வந்து டைக்கனாஃப் டோபாலஜின்றோம். அந்த டைக்கனாஃப் தியரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைக்கனாஃப் தியரம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த லெம்மா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது காம்பேக்ட்னஸை பற்றி, காம்பேக்ட்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் காம்பேக்டாக இருக்கணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி collection script A of subsets of X having a finite intersection property, the intersection of their closure is non-empty. அதாவது இப்போ ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸை காம்பேக்ட்னு சொல்லணுன்னா அதுலேருந்து ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபைனைட்டாவோ இல்லை ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். சப்செட்ஸோட கலெக்ஷன் எடுத்துக்கிறோம் ஸ்கிரிப்ட் ஏன்னு. இந்த சப்செட்ஸோட கலெக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் தேர் க்ளோசர், இந்த ஸ்கிரிப்ட் ஏக்கு ஸ்கிரிப்ட் ஏலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அதுக்கு க்ளோஷர் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும், நான் எம்டியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸை வந்து சப்செட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிற செட்டை வந்து நம்ம காம்பேக்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வர மாதிரி நம்ம இந்த லெம்மாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரிலிமினரி லெம்மாவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது தியரத்துக்குள்ளே போகலாம். செட்டப் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் செட் பண்ணிக்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, காம்பேக்ட் ஸ்பேஸோடைய ப்ராடக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அ காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் அ காம்பேக்ட் ஸ்பேஸ் தேவைப்படுது. முதல்ல காம்பேக்ட் ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு காம்பேக்ட் ஸ்பேஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ், ஆர்பிட்ரரி ப்ராடக்ட்னு சொல்லும்போது மோர் தேன் ஒன் ப்ராடக்ட் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கன்சிடர் பண்ணிட்டு இண்டெக்ஸ்டு செட்டு மூலமாக அதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா வேறு எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜேன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாவும் காம்பேக்ட்னு சொல்லிட்டோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு ஒரு ஹோல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி பேர் வைக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார்மேட். இப்படி நம்ம எழுதிட்டோம். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸை டினோட் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸை வந்து காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கண்டிஷன் இப்போ நம்ம பார்த்தா அந்த டெஃபினிஷன் தான். ஸோ காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஸ்கிரிப்டேன்னு சப் கலெக்ஷன் இருக்குது. அந்த சப் கலெக்ஷனுக்கு வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ். ஸோ க்ளோஸ்டு செட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ஏன்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குது. அந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ்க்கு ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். எப்போது இது வந்து காம்பேக்டாக இருக்கிறதால, ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாவும் காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி காம்பேக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஹோல் ப்ராடக்ட் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ் வந்து காம்பேக்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ஹோல் ப்ராடக்ட் ஸ்பேஸுமே காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், intersection of A closure is equal to not empty, non-empty அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்.
ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், பட் இந்த தியரம் ரொம்ப பெருசு. கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இதை எழுத முடியும். நம்ம முதல்ல ஒரு மேக்ஸிமல் கலெக்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு மேக்ஸிமல் கலெக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸ்கிரிப்ட் என்ற கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்கு வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸ்டு செட்லேருந்தும் ஒவ்வொரு ஃபைனைட் சப் கலெக்ஷனை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஜோன் லெம்மாவை யூஸ் பண்ணி, ஜோன் லெம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி செயின் இன் அ நான் எம்டி பார்ஷியலி ஆர்டர்டு செட் has an upper bound, then the set contains at least one maximal element. ஸோ இந்த மாதிரி சொல்கிற ஜோன்ஸ் லெம்மாவை யூஸ் பண்ணி நம்ம to all sets of FIP collections containing script D. FIP இருக்கிற எல்லா செட்ஸையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து அந்த எல்லா செட்ஸ்குள்ளேயும் ஸ்கிரிப்ட் ஏ இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த செட்டை வந்து செட் ஆஃப் ஆல் FIP கலெக்ஷன்ஸை வந்து ஸ்கிரிப்ட் டின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் டி தான், இந்த ஸ்கிரிப்ட் டிக்குள்ளே இருக்கிற எல்லா செட்ஸுமே வந்து FIP கலெக்ஷன்ஸாக இருக்கும். FIP தான் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியை இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க மாதிரி நம்ம டீனு ஸ்கிரிப்ட் டீனு ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் சப்செட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட் வந்து ஏ இஸ் கண்டெய்ன்டு டின்னு எடுத்துக்கிறோம். டி தான் இருக்கிறதுலே மேக்ஸிமல் எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு FIPன்னு எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டி வந்து ஏவை விட பெருசு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஏவை வந்து நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு பதிலாக நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் டி க்ளோஷர் நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து நான் எம்டின்னு ப்ரூவ் ஆயிடும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க வேண்டியது இன்டர்செக்ஷன் ஆஃப் டி க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாயிண்ட்ஸ் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இப்போ இந்த டி க்ளோஷர் வந்து என்னது, ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட். இந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்டை வந்து நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த காம்பேக்ட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸ் ஆல்ஃபான்றது ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸுன்றதால அதுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே, லெட் ஒரு மேப்பிங் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சப்பேசிஸ் தயாரிக்கிறதுக்காக. எதுக்கு சப்பேசிஸ் தயாரிக்கணும், இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவில் வந்து ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் டோபாலஜி யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி அது வந்து ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸ் கொடுக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸை வந்து ப்ராடக்ட் டோபாலஜியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே, லெட் பை ஆல்ஃபா இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது கலெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்லேருந்து வர கலெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் டீன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பை ஆல்ஃபா ஆஃப் டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த டி எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் டியில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாலையும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு காம்பேக்ட் ஸ்பேஸ்லேயும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
இந்த ப்ரொஜெக்டட் கலெக்ஷனுக்கும் எஃப்ஐபி இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, சின்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் காம்பேக்ட், எக்ஸ் ஆல்ஃபா வந்து காம்பேக்ட்ன்றதுனால இன்டர்செக்ஷன் ஆஃப் த க்ளோஷர் ஆஃப் தீஸ் இஸ் நான் எம்டி. ஃபார் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே, சூஸ் அ பாயிண்ட். ஸோ பாயிண்ட் சூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ் ஆல்ஃபா வந்து காம்பேக்டு அண்ட் எக்ஸ் ஆல்ஃபாவுக்கு வந்து எக்ஸ் ஆல்ஃபாக்குள்ளே வந்து இன்டர்செக்ஷன் அண்ட் க்ளோஷர் இருக்கும் ஃபார் தீஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். அண்ட் அந்த இன்டர்செக்ஷனும் க்ளோஷரும் நான் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த எக்ஸ் ஆல்ஃபாலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் பை ஆல்ஃபா காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். பை ஆல்ஃபா ஆஃப் டி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறது என்னென்னா, எக்ஸ் ஆல்ஃபா வந்து இஸ் அ இன்டர்செக்ஷன் ஆஃப் பை ஆல்ஃபா ஆஃப் டி க்ளோஷர்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதில் வந்து எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த எக்ஸுன்ற பாயிண்ட்டை வந்து இண்டெக்ஸ்டு செட்டாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது எதுக்கு எடுத்துருக்கோம், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டோபாலஜி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேசிஸ் தேவைப்படுது. அந்த பேசிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் பேசிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பேசிஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஒவ்வொரு பாயிண்ட்டை சுற்றியும் ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த காம்பேக்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற இன்டர்செக்ஷன் ஆர் க்ளோஷர் ஆர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போது சப்பேசிஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். லெட் பை பீட்டா இன்வர்ஸ் 1 ஆஃப் யூ பீட்டா be any subbasis element containing x, where u beta is an open neighborhood of x beta in x betaன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பை பீட்டா இன்வர்ஸ் 1 ஆஃப் யூ பீட்டான்றது ஒரு சப்பேசிஸ் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பை ஆல்ஃபான்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் வச்சுருந்தோம். இப்போ பை பீட்டா இன்வர்ஸ் 1 ஆஃப் யூ பீட்டான்றது ஒரு சப்பேசிஸ் எலிமெண்ட் கண்டெய்னிங் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த யூ பீட்டா வந்து ஒரு ஓப்பன் நெய்பர்ஹுட் இருக்குது. இந்த யூ பீட்டாவுக்கு ஒரு ஓப்பன் நெய்பர்ஹுட் இருக்குது ஆஃப் எக்ஸ் பீட்டா. எக்ஸ் பீட்டாவை சுற்றி ஒரு ஓப்பன் நெய்பர்ஹுட் யூ பீட்டான்னு இருக்குது. இந்த யூ பீட்டா வந்து எக்ஸ் பீட்டாக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் பீட்டாக்கு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்கில் எக்ஸ் பீட்டா ஆஃப் டி க்ளோஷர் இஸ் டி க்ளோஷர்னு சொல்கிறோம். ஸோ இந்த பை பீட்டா ஆஃப் டி க்ளோஷரில் வந்து இந்த எக்ஸ் பீட்டா இருக்கும். ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு டி, த ஓப்பன் செட் யூ பீட்டா must intersect the pi beta of d for some point pi beta of y for y belongs to d. This implies y belongs to pi beta inverse 1 u beta intersection d not equal to mt. Since pi beta inverse 1 intersects every element of d, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, பை பீட்டா இன்வர்ஸ் 1 வந்து எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் டியை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண லெம்மாவை வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா அதில் ஏன்ற ஒரு சப்செட் வந்து டியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சப்செட் வந்து டிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ அந்த கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ணி we apply the principle if a set intersects every element of maximal FIP collection, then that set must belong to the collection. Thus pi beta inverse 1 of u beta belongs to D. ஸோ பேசிஸ் வெரிஃபிகேஷன் இப்போ நம்ம பண்ண போகிறோம்.
Any basis element V containing X in the product topology is a finite intersection of a sub-basis element. ஸோ நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற சப்பேசிஸ் எலிமெண்ட் வந்து பை பீட்டா இன்வர்ஸ் 1 ஆஃப் யூ பீட்டா. இந்த பை பீட்டா இன்வர்ஸ் 1 ஆஃப் யூ பீட்டாவை வச்சு நம்ம இன்டர்செக்ஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷனை நம்ம வீன் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த வீன்ற எலிமெண்ட் டியில் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறோன்னா நாம் எக்ஸ் வந்து டி க்ளோஷரில் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். டி வந்து ஸ்கிரிப்ட் டியில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் டி க்ளோஷர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்டர்செக்ஷன் ஏ க்ளோஷர் வந்து நாட் ஈக்குவல் டு எம்டின்னு ப்ரூவ் பண்ணி இந்த எக்ஸ்ன்ற ப்ராடக்ட் டோபாலஜி வந்து காம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ன்ற ப்ராடக்ட் டோபாலஜியை வந்து ஜெனரேட் பண்ணி ஒரு பேசிஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பேசிஸ் வந்து முக்கால்வாசி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேசிஸை வந்து வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் டோபாலஜியோட ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்பேசிஸ்க்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து டியிலேருந்து நம்ம எடுக்கிறோம் ஸ்கிரிப்ட். அப்போ டியிலேருந்து எடுக்கும் போது எனி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த மேக்ஸிமல் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி கலெக்ஷன் ஆல்சோ பிலாங்ஸ் டு த கலெக்ஷன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்பேசிஸ் எல்லாத்தையுமே இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அந்த செட்டு வின்னு எடுத்திருக்கோம். இந்த செட்டு வி கூட அந்த மேக்ஸிமல் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அடங்கும். ஸோ மேக்ஸிமல் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் script D has finite intersection property every basis element V containing X such that X intersects every element D belongs to script D. By the topological definition of a closure set, if a point lies in the closure of a set, every basis neighborhood of a point intersects the set. We get X belongs to D closure for every D belongs to D. Hence X belongs to intersection of D closure is not empty. Therefore intersection of A closure is not empty, which proves that X is the product topology and that topology is also a compact அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ டி க்ளோஷர் நாட் எம்டின்னு எப்படி ப்ரூவ் பண்ணோம், இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு வந்து ஒரு டோபாலஜி ஜெனரேட் பண்ணி அந்த டோபாலஜி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் செஞ்சு அந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்லேருந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி அந்த இன்டர்செக்ஷன் வந்து டிக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த டிக்குள்ளே இருக்கிற இன்டர்செக்ஷன்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்து அந்த ஒரு எலிமெண்ட் வந்து இந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லி அதிலேருந்து வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் டைகனாஃப் தியரத்தை ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.